சாமியை சரணம், கருப்பசாமியை சரணம், குருவியை சரணம். நேற்று பொழுதில் கருப்பசாமியுடைய வழிபாடு முறை, பூஜை முறைகள் அடியன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்தேன். இந்த தினத்தில் கருப்பசாமி எனக்கு அருளிய காயத்ரி மந்திரம், இதை நீங்கள் 21 முறை, 51, 108 முறை நீங்கள் பாராயணம் செய்யலாம். உடனடியாக கருப்பசாமியுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கருப்பசாமியுடைய காயத்ரி மந்திரத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஹரி ஓம் சிவசக்தி புத்ராய வித்மகே மகாசாஸ்த பரிவாராய தீமகே தன்னோ என் உயிர் உமையால்புரம் ஆனந்த கருப்பசாமி பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனசார செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்யுங்க. உங்களுக்கு வேண்டிய வரத்தை வெள்ளை குதிரை ஏறி கருப்பசாமி கொடுப்பார். அடுத்து பதிவு, கருப்பசாமியுடைய அருளாடிகள் யார், கருப்பசாமி மருளாடிகள் யார், கருப்பசாமியுடைய பூசாரி எப்படி இருக்க வேண்டும் என்று பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம ஆனந்த கருப்பசாமி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடனடியாக உங்களுக்கு தேவையான அத்தனை தகவலும் கருப்பசாமியுடைய அருளால் உங்களுக்கு சேரும். இந்த நேரத்தில் எம்பெருமான தரிசிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவன் கருப்பசாமியுடைய அருளாசி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இந்த நேரத்தில் அடியேன் சபரி கருப்பசாமி நான் வேண்டிக்கிறேன். வலது பக்கம் தாய் அங்காள பரமேஸ்வரி அமர்ந்திருக்க, இடது பக்கம் தர்மசாஸ்தா அமர்ந்திருக்க, நடுமையத்தில் அண்ணாமலையாருடைய அருகிரகத்தோடு ஹரிகர நாமத்தோடு ஆண்டவன் கருப்பசாமி ஆனந்த ரூபம் எடுத்து அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டியும் வரம் தந்து எப்போதும் கூட இருந்து ஆசி தருவார். நம் ஆனந்த கருப்பசாமி சக்தி அருள்வாக்கு பீடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆணி பாதரட்சி மீது நின்றும், அமாவாசை பௌர்ணமி தினத்தில் அருவாள் மீதேறி அடகமலை 18ஆம் படி கருப்பசாமியுடைய சத்திய அருள்வாக்கும் அன்னதானமும் நடைபெறும். அனைத்து பக்த சொந்தங்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு ஐயனின் அருளை வென்று நீங்கள் பெற்று வாழடி வாடையாக வம்சாவழியாக வளர்ந்து கருப்பசாமியுடைய அருளாசியோடு பெரும் புகழ் பெற்று வாழ்க பல்லாண்டு. அதில் நம்ம ஆலயத்தில் முழுக்க தெய்வத்துடைய வாக்கு மட்டும்தான். எந்த விதமான முன்னாடி டோக்கனோ கட்டணமோ கிடையாது. பக்தர்கள் விருப்பப்படி நீங்கள் வைக்கிற அந்த காணிக்கை ஆண்டவன் கருப்பசாமியை போய் சேரும், ஆலய வளர்ச்சிக்கு சேருமோ தவிர அடியேன் அந்த காணிக்கை விஷயத்தில் நீங்கள் தயங்கவே தேவையில்லை. இப்போ மட்டும் இல்லை, என் மூச்சு இருக்கிற வரைக்கும் கருப்பசாமியுடைய அருளால் தொடர்ந்து இந்த சேவை நிச்சயம் வாழடி வாடையாக இருக்குன்றதை இந்த நேரத்தில் மனசார கருப்பசாமியுடைய முன்னாடி சத்தியமிட்டு உறுதியிட்டு நான் சொல்கிறேன். எல்லா புகழும் கருப்பசாமிக்கே. நான் வெறும் சிறு கருவி மட்டுமே. எம்பெருமானுடைய அருளாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க மனதார